Once you've done that, we All right, so a lot this time when you hit this basic, I'll be taken to do is keep this is going to be and you click on show your new okay or YouTube I just not private or your on that is make sure so you phase live on this go live content. See something more generic as opposed to my previous go live content. Now with that friend forest to and then click on now click for only for recent file event take it up and event stream and lead click stream and here paste the start check preview. Yes, this is excellent connection and preview will coming shortly. So you can here check and press the string key, apply it, okay, and start streaming. Click on start streaming to go live. இது போட்டு Ever wonder why your
Ever wonder why your job applications don't get responses even when you have the skills and don't get responses even when you have the
தீப ஒளி வாசம் பாபா ஆலயத்தில் வீசும் வழித்துணை பாபாவின் புகழை உலகம் பேசும் பல அற்புதங்களை நடத்தி வைக்கும் வண்டலூர் பாபா பல அதிசயத்தை நிகழ வைக்கும் வழித்துணையே பாபா துன்பங்களும் துயரங்களும் மனக்குறையும் தீரும் வாழ்க்கையிலே இருள் மறைந்து வெளிச்சம் வந்து சேரும் காவி நிற உடை அணிந்த கண் கண்ட சாமி உன் பாதம் பட்டால் மோட்சம் பெறும் பாவப்பட்ட பூமி மனதார பாபாவை நினைத்தாலே போதும் பொன் பொருளும் சாயி அருளால் நம்மை வந்து சேரும் நம்மை வந்து சேரும் நம்மை வந்து சேரும் நம்மை வந்து சேரும். विवेक आप गए नहीं? Saru. Hey, Greg, how you doing? Down on the boat. I'll start with the scenes. I think right now we probably have just one scene, probably called Main. There at Assembly, and then there the main scene, so that you can always go back to it. Of a scene versus current, where you want to add an image, create a new or the G file, the video, resize it the way you want it. பாபாக்கு பல சிறப்பு இருக்குது. பாபா சன்னதி உள்ள சமாதியில இதயம் துடிக்குது. சாயிரம் அப்பா கையில பாபா உருவம் தெரியுது. வரலட்சுமி அம்மா கனி கொடுத்தா குழந்தை பிறக்குது. 1000 குழந்தை பிறக்க வழி வரம் தந்த பாபா. 1000 குழந்தை பிறக்க வழி வரம் தந்த பாபா. வண்டலூரில் அமர்ந்த எங்கள் வழித்துணை பாபா. வண்டலூரில் அமர்ந்த எங்கள் வழித்துணை பாபா. பல அற்புதங்களை நடத்தி வைக்கும் வண்டலூர் பாபா. பல அதிசயங்களை நிகழ வைக்கும் வழித்துணையே பாபா. பக்தர்களும் காண துடிக்கிறோம். ஆறுதல் தரும் பாபாவை போற்றி வணங்குகிறோம். வெண்ணிறத்தில் பவளமாக உருவம் கொண்டவரே
செந்தூர ரூபமாக காட்சி தந்தவரே தீப ஒளி வாசம் பாபா ஆலயத்தில வீசும் தீப ஒளி வாசம் பாபா ஆலயத்தில வீசும் வழித்துணை பாபாவின் புகழை உலகம் பேசும் தீப ஒளி வாசம் பாபா ஆலயத்தில வீசும் வழித்துணை பாபாவின் புகழை உலகம் பேசும் பல அற்புதங்களை நடத்தி வைக்கும் வண்டலூர் பாபா பல அதிசயத்தை நிகழ வைக்கும் வழித்துணையே பாபா துன்பங்களோ துயரங்களோ மனக்குறையும் தீரும் உன் வாழ்க்கையிலே இருள் மறைந்து வெளிச்சம் வந்து சேரும் காவி நிற உடை அணிந்த கண் கண்ட சாமி உன் பாதம் பட்டால் மோட்சம் பெறும் பாவப்பட்ட பூமி மனதார பாபாவை நினைத்தாலே போதும் பொன் பொருளும் சாய் அருளால் நம்மை வந்து சேரும் நம்மை வந்து சேரும் நம்மை வந்து சேரும் நம்மை வந்து சேரும். பல அற்புதங்களை நடத்தி வைக்கும் வண்டலூர் பாபா பல அதிசயத்தை நிகழ வைக்கும் வழித்துணையே எங்கள் பாபா வண்டலூர் பாபா பல அதிசயத்தை நிகழ வைக்கும் வழித்துணையே பாபா துன்பங்களும் துயரங்களும் மனக்குறையும் தீரும் உன் வாழ்க்கையிலே இருள் மறைந்து வெளிச்சம் வந்து சேரும் காலிர உடையணிந்த கண் கண்ட சாமி பாதப்பட்டால் மோட்சம் பெறும் பாவப்பட்ட பூமி மனதார பாபாவை நினைத்தாலே போதும் பொருளும் சாய் அருளால் வந்து நம்மை சேரும் பல அற்புதங்களை நடத்தி வைக்கும் வண்டலூர் பாபா பல அதிசயத்தை நிகழ வைக்கும் வழித்துணையே பாபா அதெல்லாம் யாரும் எனக்கு தெரியாது தெரிவித்தாலும் பண்ண வழித்துணை பாபாக்கு பல சிறப்பு இருக்குது பாபா சன்னதி உள்ள சமாதியில இதயம் துடிக்குது சாயிரமப்பா கையில பாபா உருவம் தெரியுது வரலட்சுமி அம்மா கனி கொடுத்தா குழந்தை பிறக்குது 1000 குழந்தை பிறக்க வழி வரம் தந்த பாபா 1000 குழந்தை பிறக்க வழி வரம் தந்த பாபா வண்டலூரில் அமர்ந்த எங்கள் வழித்துணை பாபா வண்டலூரில் அமர்ந்த எங்கள் வழித்துணை பாபா பல அற்புதங்களை நடத்தி வைக்கும் வண்டலூர் பாபா பல அதிசயங்களை நிகழ வைக்கும் வழித்துணையே பாபா
கோலமாக உருவம் கொண்டவரே, செந்தூர ரூபமாக காட்சி தந்தவரே, தீப ஒளி வாசம் பாபா ஆலயத்தில வீசும், தீப ஒளி வாசம் பாபா ஆலயத்தில வீசும், வழித்துணை பாபாவின் புகழை உலகம் பேசும், தீப ஒளி வாசம் பாபா ஆலயத்தில வீசும், வழித்துணை பாபாவின் புகழை உலகம் பேசும், பல அற்புதங்களை நடத்தி வைக்கும் வண்டலூர் பாபா, பல அதிசயத்தை நிகழ வைக்கும் வழித்துணையே பாபா, துன்பங்களும் துயரங்களும் மனக்குறையும் தீரும், வாழ்க்கையிலே இருள் மறைந்து வெளிச்சம் வந்து சேரும், காவி நிற உடை அணிந்த கண் கண்ட சாமி, உன் பாதம் பட்டால் மோட்சம் பெறும் பாவப்பட்ட பூமி, மனதார பாபாவை நினைத்தாலே போதும், பொன் பொருளும் சாயி அருளால் நம்மை வந்து சேரும், நம்மை வந்து சேரும், நம்மை வந்து சேரும், நம்மை வந்து சேரும். பல அற்புதங்களை நடத்தி வைக்கும் வண்டலூர் பாபா, பல அதிசயத்தை நிகழ வைக்கும் வழித்துணையே எங்கள் பாபா. நடத்தி வைக்கும் வண்டலூர் பாபா, பல அதிசயத்தை நிகழ வைக்கும் வழித்துணையே பாபா, துன்பங்களும் துயரங்களும் மனக்குறையும் தீரும், வாழ்க்கையிலே இருள் மறைந்து வெளிச்சம் வந்து சேரும், காவி நிற உடை அணிந்த கண் கண்ட சாமி, உன் பாதம் பட்டால் மோட்சம் பெறும் பாவப்பட்ட பூமி, மனதார பாபாவை நினைத்தாலே போதும், பொன் பொருளும் சாயி அருளால் வந்து நம்மை சேரும், பல அற்புதங்களை நடத்தி வைக்கும் வண்டலூர் பாபா, பல அதிசயத்தை நிகழ வைக்கும் வழித்துணையே பாபா. வழித்துணை பாபாக்கு பல சிறப்பு இருக்குது, பாபா சந்நிதி உள்ள சமாதியில இதயம் துடிக்குது, சாயிரம் அப்பா கையில பாபா உருவம் தெரியுது, வரலட்சுமி அம்மா கனி கொடுத்தா குழந்தை பிறக்குது, 1000 குழந்தை பிறக்க வழி வரம் தந்த பாபா, 1000 குழந்தை பிறக்க வழி வரம் தந்த பாபா, வண்டலூரில் அமர்ந்த எங்கள் வழித்துணை பாபா, வண்டலூரில் அமர்ந்த எங்கள் வழித்துணை பாபா, பல அற்புதங்களை நடத்தி வைக்கும் வண்டலூர் பாபா, பல அதிசயங்களை நிகழ வைக்கும் வழித்துணையே பாபா.
காண துடிக்கிறோம். ஆறுதல் தரும் பாபாவை போற்றி வணங்குகிறோம். வெண்ணிறத்தில் பவளமாக உருவம் கொண்டவரே, செந்தூர ரூபமாக காட்சி தந்தவரே, தீப ஒளி வாசம் பாபா அலயத்தில வீசம். தீப ஒளி வாசம் பாபா அலயத்தில வீசம். வழித்துணை பாபாவின் புகழை உலகம் பேசும். தீப ஒளி வாசம் பாபா அலயத்தில வீசம். வழித்துணை பாபாவின் புகழை உலகம் பேசும். பல அற்புதங்களை நடத்தி வைக்கும் வண்டலூர் பாபா, பல அதிசயத்தை நிகழ வைக்கும் வழித்துணையே பாபா. துன்பங்களும் துயரங்களும் மனக்குறையும் தீரும். உன் வாழ்க்கையிலே இருள் மறைந்து வெளிச்சம் வந்து சேரும். காவி நிற உடை அணிந்த கண் கண்ட சாமி, உன் பாதம் பட்டால் மோட்சம் பெறும் பாவப்பட்ட பூமி. மனதார பாபாவை நினைத்தாலே போதும், பொன் பொருளும் சாயி அருளால் நம்மை வந்து சேரும். நம்மை வந்து சேரும், நம்மை வந்து சேரும், நம்மை வந்து சேரும். பல அற்புதங்களை நடத்தி வைக்கும் வண்டலூர் பாபா, பல அதிசயத்தை நிகழ வைக்கும் வழித்துணையே எங்கள் பாபா. வண்டலூர் பாபா, பல அதிசயத்தை நிகழ வைக்கும் வழித்துணையே பாபா. துன்பங்களும் துயரங்களும் மனக்குறையும் தீரும். உன் வாழ்க்கையிலே இருள் மறைந்து வெளிச்சம் வந்து சேரும். காவி நிற உடை அணிந்த கண் கண்ட சாமி, உன் பாதம் பட்டால் மோட்சம் பெறும் பாவப்பட்ட பூமி. மனதாரே பாபாவை நினைத்தாலே போதும், பொன் பொருளும் சாயி அருளால் வந்து நம்மை சேரும். பல அற்புதங்களை நடத்தி வைக்கும் வண்டலூர் பாபா, பல அதிசயத்தை நிகழ வைக்கும் வழித்துணையே பாபா. இவனெல்லாம் சும்மா விடாது மாஸ்டர், அப்படியே சகதியில புதைச்சு வச்சு போகணும்.
மாஸ்டர் சகதியை போட்டு வச்சுட்டான். இவனெல்லாம் சும்மா விடாது மாஸ்டர், அப்படியே சகதியில புதைச்சு வச்சு போகணும். சும்மா வந்து தொந்தரவு பண்ணிக்கலாம். இவனெல்லாம் சும்மா விடாது மாஸ்டர், அப்படியே சகதியில புதைச்சு வச்சு போகணும். சும்மா வந்து போட்டு வச்சுட்டான். இவனெல்லாம் சும்மா விடாது மாஸ்டர். பக்தர்களும் காண துடிக்கிறோம், ஆறுதல் தரும் பாபாவை போற்றி வணங்குகிறோம். வெண்ணிறத்தில் பவளமாக உருவம் கொண்டவரே, செந்தூர ரூபமாக காட்சி தந்தவரே, தீப ஒளி வாசம் பாபா ஆலயத்தில் வீசும், தீப ஒளி வாசம் பாபா ஆலயத்தில் வீசும், வழித்துணை பாபாவின் புகழை உலகம் பேசும், தீப ஒளி வாசம் பாபா ஆலயத்தில் வீசும், வழித்துணை பாபாவின் புகழை உலகம் பேசும், பல அற்புதங்களை நடத்தி வைக்கும் வண்டலூர் actually not keeping well, so that's the reason that emoji. வழித்துணை பாபா துன்பங்களும் துயரங்களும் மனக்குறையும் தீரும், வாழ்க்கையிலே இருள் I think I'm good. சேரும், காவி நீர உடையணிந்த கண் கண்ட சாமி உன் பாதம் பட்டால் பெரும் மனதார பாபாவை நினைத்தாலே போதும், பொன் பொருளும் call on restoring bandwidth, so it would help us to first know what our current bandwidth is, know what restoring it would look like. நம்மை வந்து சேரும். Yeah, I just wanted to tell you that you can record the session. It's not an issue. Yes, thank you. I think generally everyone is in the holiday mood right now, to be very honest, because we have Diwali coming up for next week. So everyone is gearing up for that for sure. Oh, sure. Yes. Probably like the most festive time of the year is here, so I'm sure everyone's mood and bandwidth is also going to reflect that. பல அற்புதங்களை நடத்தி So Faiza, I'm taking this as a go ahead to start with the அதிசயத்தை நிகழ வைக்கும். So I do welcome everyone again. Thank you for joining. I think this is the first formal engagement session with between Mood Space and KS Smart Solutions. So I will welcome you all. This is a mindfulness session today. You see the topic being restoring your bandwidth, mindfulness techniques for recharge. So I will walk you all through it, what we will be doing. We will be doing just few check-ins that what really is bandwidth, right? I mean, I'm using this word bandwidth, but what really it is, and then we'll do few tools and techniques to know that how can I use this concept of bandwidth to feel recharged in my everyday life. So get started, group. It would help me if some of you were to probably just even give one-liners as to what do you understand of bandwidth before we get started. And then no right or wrong, just general shares. Third of the term, I'm assuming. Absolutely, Faiza. Something I can manage or handle at the moment. Yes. In simple lines, if I just use an analogy, so bandwidth. Okay. I think I got muted. So I was saying, just to use a similar analogy, bandwidth is like the fuel in my car, right? So of course I can go few miles or kilometers even if the fuel is on the lower end, but at some point I'll have to refuel, right? If I know the car has to move forward. Similarly, bandwidth works on the same principle. It's the fuel that propels us to keep going forward and in a healthy manner. So I just want to start from a point of checking in. So if I were to just use a scale of 1 to 10, where do you think your mental and emotional bandwidth is right now? 1 being I'm running on empty, 10 being I'm fully charged. Where would you point yourself from? 6.5, pretty fair. 8, okay.
பாபா That's good. Yes. Pretty good, close to average. Something we probably feel on a lot of days, right? Close to average. Anyone else would want to share? Take a moment to reflect. It again. Okay. ஆனந்தமாய் பக்தர்களும் காண துடிக்கிறோம் This can also probably be very day to day. Like sometimes I might find myself a 3, sometimes I might feel like an 8, 6.5, pretty close to average here. செந்தூர ரூபமாக காட்சி தந்தவரே Pretty fair group. So we all have a fair understanding of how we're currently feeling, right? Of course, my hope would be if post the activities we're doing today, if we could take a quick check-in again and see if there's maybe it remains the same. But for us to check in and there's any shift with respect to the bandwidth that we're currently at. But this check-in really helps. Thank you. நடத்தி வைக்கும் வண்டலூர் பாபா Now, பல அதிசய so for those of us who shared probably a 6 and 8, which is not to say of course that this isn't great to mostly on most days we're working at an average level. Still want you all to probably go one step ahead and reflect on what do you think might be draining your bandwidth the most recently. So is it something big, a shift happened, like I fell ill, I have a big project coming in, or do you think it's just small things piling up over time that can sometimes make you feel like, I don't have the bandwidth? What is it for you, usually? What do you think adds up for you? So for example, sometimes, right, I might wake up on a very good note. Throughout the day, then I'm probably spend some time not being very productive. I spend some time distracting myself on my phone, scrolling, and then I realize, by the end of the day, my bandwidth feels too low. So are there small things sometimes like this that add up for you, or are there big changes that suddenly take a hit on you? வழித்துணையே எங்கள் பாபா Had enough of it, sir. I don't get enough sleep these days. That's why I feel the bandwidth is actually low. 100%. Sleep being most important ingredient of the fuel you were mentioning. So this can actually be a shift, right? That this shift has probably taken place over time, like Kiran says right now, piling up of things. And I think that's such an important inside group, because for a lot of us, what we've noticed, even in mental health, that it's not that a sudden shift usually comes up one day and it feels like, oh my god, I don't know how to handle it, but like a lot of you share, things piling up one by one, pending things at home. Things get accumulated over time. I think it's the small things that's and that's exactly why group we're talking about this today, because if things are stacking up slowly, that also means that if I take a quicker intervention, if I intervene quickly, it will help save some of the bandwidth energy for myself. That's the reason we are doing this insight today, to realize that a lot of times it's the small things that add up. Pipeline of work. Imagine, so it's always like that, right? One thing getting piled up and my focus might go on, and then it's a series of things. So then group, it almost makes us think and wonder that if I can take note and take control on an everyday basis, would it bring about a shift in my mind? That's exactly why there's a small tool I want to practice with you all today first, before we move to the mindful part of the workshop. Let's see what comes.
when we reflect on our energy banks. So you might ask what an energy bank is. We know our financial banks, right? We either make deposits or we make withdrawals, right? And we're all very quick to notice and we're very up to date कि हम कितने withdrawals कर रहे हैं और कितना deposit कर रहे हैं. But when it comes to energy, it's not something we're aware of. So I want to give you all 2 minutes, a simple task. Either reflect on the day you've had till now, it's already 4 p.m. Or maybe even reflect on yesterday's day. Just take a mental walk. What are the activities that I did, like whatever stands out for you, or even till today, the activities you've done. The activities that are coming up, where do you think you can categorize those? Are most of them nurturing, which means have most of them left you feeling refreshed and recharged? Or have most of them been depleting, which means after doing that, it has left you a little more weary, more exhausted, more drained? Can some of you tell me what are some activities and whether they are mostly nurturing for you or depleting? Good insight, 40% nurturing and 60% depleting, yes. Now we are getting more specific. Nurturing would be our teammates. It's really good to know, right, that what activities particularly are nurturing versus depleting. Because that tells us, right, what's something I can do more of, what's something that is depleting but maybe sometimes might be out of my control, which is coming to office in this traffic. Doom scrolling, 50-50. Right. So do you mean doom scrolling is 50-50, 50% nurturing and 50% depleting? Kavita says, okay, there's an exact good balance. That's insightful. So sharing those who did, because I think this was very helpful. It's depending on the content in your feed for the day. Pretty accurate, yes. Sometimes it leaves you feeling really, and I think that's also one unpredictability that comes with social media. I could actually have a wonderful day if I've woken up hearing a wonderful news. On the contrary, if I've woken up reading something that wasn't very pleasant, can go under a depleting activity. So I agree. Having family time is nurturing 100%. So this is a tool, group, I want you all to have today, that we are practicing reflecting on our bandwidth. This is something that will help you more long term. We can get slowly in the habit of noting down what activities throughout the day are nurturing for us and those that are depleting. Why are we doing this? Like I introduced the concept with that, it's very similar to the ideas of withdrawals and deposits that we're making, right? And like with our bank balance, we would want it to be, I mean, ideally very balanced, right? Ideally we wouldn't want it to be dwindling too much. The same idea with our energy points. Because when you're constantly making withdrawals without depositing, your balance dwindles. So similarly, when your bandwidth is stretched thin without doing activities, so some of you mentioned, right, spending time with family, team needs. This can be something very individual. If we are not balancing it with these, it really can lead to emotional and mental fatigue, what we call low bandwidth. Is everyone with me? Thumbs up, thumbs down, maybe. Is it feeling understandable?
பாபா சந்நிதி உள்ள சமாதியில இதயம் துடிக்குது சாயிரம் அப்பா கையில பாபா So the first part that I wanted to be in our call today, that it's very important to A, have a regular tool we can go back to, because when we're talking of bandwidth, it would never be a linear line. So probably there wouldn't be days where I'm only 100% doing on nurturing activities, because it's life, right? Life takes over, but if I'm being a little... Similarly, it's not like you're always depositing in your bank account, because that's not life. Similarly, it can be really important to just take into account how you're spending your mental energy, so that we can over time keep a good balance between the two. And so today there's one activity that I want to do with all of you that is on the same lines of restoring balance. So probably one nurturing activity that I really want to share with all of you is the mindful activity. So you all don't have to do much. You all have to sit back for the next 10 minutes. And as much as you can, just mindfully be present. I will be facilitating the script for all of you, which means I will be facilitating a mindfulness session. My only expectation would be see what comes up when you're present and when you are reflecting with your body, and let's see if by the end of it it feels like a nurturing activity, and if it does, something we can do more of. Sounds like something we can go ahead with. I'll also tell what the name of the activities are. We'll actually start with some mindful breaths, and I'll facilitate that, and then we'll go on to an activity called body scan. I'm scanning my body for any areas of tension, and if there are any areas of tension, I would want to mindfully release the tension. Yeah? So with that being said, I would just want you all to first start by feeling a little bit more relaxed wherever you're sitting. Could be a chair, could be because in your office, maybe some of you are working from outside. Wherever you're sitting in the moment, just start by being a little aware of your body. At this moment, if it feels comfortable and if you can, feel free to close your eyes or soften your gaze. So what we will be doing today, group, we will be starting with one of the simplest yet most effective mindfulness tools, which is mindful breathing. Before I start with that, wherever you're sitting, group, just start to pay a little bit more attention on how does your body feel in contact with the sofa. Like I said, maybe you're sitting on a sofa, maybe you're sitting on an office chair. Yeah? Just pay some attention as to what does it feel when you're mindfully being aware of where your body is making contact with that surface. Done that, start by bringing very gentle awareness to your breath. So when I say gentle awareness, I mean we're not trying to change it at all, we're just noticing it. Because we're breathing all the time, right? So currently as you're breathing, is your breath shallow or is it actually deep, full breaths that you're taking? Is the pace of the breathing too fast? It is. Intentionally bring some slowness. Notice sensations that you're feeling
as you're breathing in or out? Are you feeling coolness as you're breathing in? And a sense of warmth as the air is entering and leaving your mouth or your nostrils? Practice group is just today our guide into gentle curiosity in our body. Like I said, there's no right or wrong. Whatever you're doing in the moment, trust me, it's absolutely on point. I just now gently guide you all to bring some depth. What we will be doing for 2 rounds is that we will inhale through the nose at a count of 4. Hold on to the breath for a count of 2 and exhale to a count of 6. So let's do that together. You can of course also be mentally counting. Inhale 1, 2, 3, 4. Hold 1, 2. And exhale 1, 2, 3, 4, 5, and 6. Mechanism being proved, we're inhaling for a few seconds, holding for 2 beats, and the exhale being a little more deeper than the inhale. Thank you for trying with me. This can take some practice, so please don't be harsh on yourselves. We'll just gently do it once again. So again, inhale. We'll count of 4. Hold your breath to a count of 2. Gently exhale 6. So breathing out, imagine your body releasing any tension, any stress you were carrying throughout the day. Just give it the permission to let it go for these 10 minutes. Now that we've centered ourselves with our breath, I will guide you all through the second practice that I mentioned, which is a body scan. It's just another mindful technique that helps restore some mental and physical balance by A, noticing any points of tension and then releasing those points of tension. You don't have to manually alter your breath again now, so you can let it follow its natural rhythm. Just be aware of breath. That's all. Yeah? So what we do, group, we'll start at the top of the head by bringing awareness, and then we'll work our way down to your toes. We'll take our time. There's no need to rush. First, just work by bringing your attention group to the forehead. Noticing any tension there. You feel your eyebrows are furrowed, your forehead is feeling very tight. And if so, try to soften it with your breath. Your eyebrows relax. Let your eyes become soft. Feel a lot of tension right at the center of our head. Thank you for being with my voice till now. We'll now move on to our jaws. Notice how you unconsciously clenching your jaw in the movement, because we all tend to do that a lot. And if it's clenched, relax and just breathe some softness into it. Let your mouth relax. Times group, we're holding tension unconsciously, something we're not even realizing, onto these pressure points of our body.
which over time is adding on to my body getting the signal that it's death, which over time is adding on to my body getting the signal that it's letting go of this build up unconscious tension. வழித்துணை பாபாக்கு பல சிறப்பு இருக்குது. பாபா சந்நிதி உள்ள சமாதியில இதயம் துடிக்குது. சாயிரம் அப்பா கையில பாபா உருவம் தெரியுது. வரலட்சுமி அம்மா கனி கொடுத்தா குழந்தை பிறக்குது. 1000 குழந்தை பிறக்க வழி வரம் தந்த பாபா. 1000 குழந்தை பிறக்க வழி வரம் தந்த பாபா. வண்டலூரில் அமர்ந்த எங்கள் வழித்துணை பாபா. வண்டலூரில் அமர்ந்த எங்கள் வழித்துணை பாபா. பல அற்புதங்களை நடத்தி வைக்கும் வண்டலூர் பாபா. பல அதிசயங்களை நிகழ வைக்கும் வழித்துணை பாபா.